பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை பாருங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாங்க, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்ட திட்டமாக சொல்லுகிறார் அப்படின்னா, சிறு பிள்ளைகளை குறித்து நமக்குள்ள ஒரு அசட்டை இருக்கும். இந்த பிள்ளைங்க தானே, இவங்களுக்கு என்ன, இவங்க தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம பல நேரங்களில் சிறு பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு தேவாலயத்துக்கு நம்ம வருவது உண்டு. அதே மாதிரி தேவனுடைய காரியத்தை அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்ளணுன்றதுக்காக கூட ஒன்றும் இந்த வேலையில் நம்ம அந்த அளவுக்கு நம்ம உணர்வு வைக்க மாட்டோம். சிறு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சிறு பிள்ளைகள் என்கிட்ட கொண்டு வாங்க, அவங்கள என்னோடு கூட பழக பண்ணுங்க, என் கூட அவங்க வரணும், அவங்கள தடை பண்ணாதீங்க. அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஊழியம் செய்கிறார். அப்போது அவர் செய்யும்போது மிக திரளான ஜனங்கள் அந்த இடத்துல சுற்றி வருகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் 3 நாள் அளவும் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுமே அவங்கள வெறுமையாக அனுப்பக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு அங்கே சீஷர்கிட்ட சொல்லுகிறாரு, சாப்பிட்றது ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, அப்படி வனாந்திரமாக இருக்குது, இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன அந்த இடத்துல யோசித்து எல்லாரும் வார்த்தை சொல்கிறதெல்லாம் கவனித்து கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் ஒரு காரியத்தை இங்கே பார்க்குறோம். என்னென்னா, சிறு பிள்ளை அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், திடீர்னு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வரான். இப்படி கொண்டு வந்ததுமே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அதை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். 5000 பேர் அவர்கள் அந்த இடத்துல சாப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு செய்கிற ஊழியத்துக்கு நிறைவு எங்கே வருது தெரியுமா? இயேசு பேசி பிரசங்கெல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தினுடைய இன்னும் ஒரு காரியம் இருக்குது. ஜனங்களை நிறைவாக நம்ம அனுப்பணும், சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுலேயும் மாம்சத்தின் காரியத்தையும் அவர் சந்திக்கணுன்றதுக்கு அன்னைக்கு உதவியாக இருந்தது அந்த சின்ன பிள்ளை தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிறு பிள்ளைக்கு அந்த ஒரு எண்ணம் எங்கேருந்து வருகிறது? அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸு அந்த கூட்டத்துக்கு சிறு பிள்ளையை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. சத்தியத்தை அவன் நல்லா கேட்க ஆரம்பித்தான். தான் கையில் இருக்கிறத கொடுக்கணுன்ற மனநிலைமை அந்த குழந்தைக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ சிறு பிள்ளைகளை நம்ம அசட்டையாக நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம், என் குழந்தை கையில் சாக்லேட் போனாலும் மற்ற ஐஸ்கிரீம் போனாலும் கொடுக்கவே கொடுக்காதுன்னா அப்போ நம்ம சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம். சரியாக தேவ சமூகத்தில் அந்த தேவ வார்த்தைகளை சொல்லி வளர்க்கல. எது இருந்தாலும் குழந்தைகிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்கணும்னா அது தேவ சமூகத்துக்கு வந்தாதான் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கிறவர்களாக இருக்கணும். அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தணும்னா தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. இயேசுவோடு நெருங்கி பழக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கறது போல அந்த பிள்ளையும் நெருங்கி பழக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களிலிருந்து வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பழைய ஏற்பாட்டு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். அடிமையாக போன ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய எஜமானுக்கு சரீரம் முழுவதும் வியாதியாக இருக்கிறது. அவன் குஷ்டரோகத்தினால கஷ்டப்படுகிறான். அது எல்லாத்தையும் அந்த சின்ன பிள்ளை பார்த்துட்டு அவங்க எஜமாட்டிக்கிட்ட சொல்கிறா, அந்த எஜமான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, தலைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீங்கள் மருத்துவர்கிட்ட போகலாமே அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாமல் அவர் ஒரு காரியம் சொல்லுகிறா, எங்கள் ஊரில் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அந்த வைத்தியர்கிட்ட இவங்களை அனுப்புங்க, அவங்க பூரண சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுகத்துக்கு நேராக ஒரு சின்ன பிள்ளை அந்த எஜமான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த உணர்வு வருது. உடனே டைவர்ட் பண்ணுறா. உடனே அந்த மகளும் போய் சொல்லுகிறா தான் கணவர்கிட்ட, நாகமான்ற ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அங்கிருந்து நாகமான் போகிறான். தேவ மனுஷனை சந்தித்து பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி வருகிறான். இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இவ வாழ்ந்த வாழ்க்கை அடிமையின் வாழ்க்கை. அந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்து அடிமையாக வாங்கி வந்துட்டாங்கன்னா அவங்க வாய் திறந்து கூட பேசக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த வீட்டில் நடக்கிற வியாதியினால், கொடுமையினால், பலவீனத்தினால் அழுகிற அழுகையை பார்க்குறாங்க. பார்த்ததுனால அவங்க சொல்கிறாங்க அந்த வார்த்தை. ரொம்ப வேதனையான ஒரு சம்பவத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ சொல்லுகிறா, இதை தீர்த்து வைக்க எங்கள் ஊரில் ரட்சகராக இயேசு இருக்கிறார், நீங்கள் வாங்க என்று சொல்லுகிற அளவுக்கு என் தேவன் அந்த பிள்ளையை சரியான முறையில் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க அப்படிதான். நம்ம அப்படி வளர்க்கணும். மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு, அவங்க வியாதிகள் எல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது மற்றவங்க கெட்டு போட்டோம் நம்ம பிள்ளைங்களுடைய மனநிலைமை இருக்கக்கூடாது. உடனே அவன் சொன்னோம், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணா ஏசப்பா பூரண சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி வளர்க்குற தாயாக தகப்பனாக நாம் மாறணும்னா நாம் முதலாவது தேவன்கிட்ட அந்த பிள்ளைகளை நடத்தணும். அந்த சிறு பிள்ளை அடிமைத்தனத்திலையும் ஒரு நாகமானுக்கு வழி கொடுத்தது போல நாகமானுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்கு நடத்தினது போல நம்முடைய பிள்ளைகளும் அநேகருக்கு சாட்சியாய் வாழணும்னா
சொன்னால் அவர்களை தடை பண்ணாதீங்க. பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்களை சமூகத்துக்கு கொண்டு வாங்க. இயேசுவோடு நெருங்கி பழக ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை வீடுகளில் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்கள் அவருடைய வீட்டின் குழந்தைக்காக ஜெபிக்கிற ராஜா. சில நேரங்களில் அந்த குழந்தை அசற்றையாக நினைக்கிறார்கள், இது என்ன பண்ணும் அப்படின்னு சாதாரணமாக அதை காரியத்தை விட்டுடுறாங்க ராஜா. இல்லை ஏசப்பா, அந்த பிள்ளைகள் சபைக்கு வந்து வளர்ந்து ஆண்டவரே உம்மை குறித்து அநேகருக்கு சாட்சியாய் மாற கிருபை தாங்க ஆண்டவரே. சிறு பையன் எப்படி மற்றவர்களுக்கு உதவியாய் அந்த உணவுக்கு ஒரு ஆசீர்வாதமான வழியை கொடுத்தானோ அதே போலப்பா என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வளரத்தக்கதாய், ஞான அறிவோடு வசனத்தில் வளரத்தக்கதாய் நீர் வழி நடத்தும். இந்த வேளையில் ஆண்டவரே பக்தியில் வளரட்டும். தேவையில்லாத குழப்பம், எண்ணம், யோசனைகள், பயங்கள் எல்லாம் அந்த குழந்தையை விட்டு எடுத்து போடுங்க. சபையிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆண்டவரே வளர கிருபை தருவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேளை வியாதியோடு யாராகிலும் இருந்தால் எல்லா பலவீனம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகம் உண்டாகட்டும். இம்மட்டும் காத்ததையும் இனி தொடர்ந்து காத்தோம். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.